ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி செகண்ட் யூனிட்டில் ஸ்ட்ரீட் லைட் டிசைன், அதாவது ஸ்ட்ரீட் லைட்டை எப்படி டிசைன் பண்ணி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறாங்க அப்படின்றத செகண்ட் யூனிட்டில் பார்க்கலாம். இதில் கொஸ்டின் கொடுத்துருவாங்க. கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா, in a street there are 12 tubular lamp posts of height 7 meter with a span of 13 meter. Each post has 4 feet with outdoor type fittings. Estimate the materials used for the entire installation by assuming suitable data underground cable may be used. சரிங்களா? இது ஒரு கொஸ்டினா கொடுத்துருவாங்க. இந்த டயக்ராம் நம்ம வரையணும். சரிங்களா? ஸ்ட்ரீட் லைட்னா ஸ்ட்ரீட் லைட் டயக்ராம் வரையணும். கொஸ்டின் கொடுத்துருவாங்க. கொஸ்டின் கொடுத்த பிறகு சொல்யூஷன் எழுதி நம்ம ஆரம்பிக்க வேண்டியது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட் லைட்னா என்னென்னு பார்க்கலாம். ஸ்ட்ரீட் லைட்னா நம்ம தெருக்கள் இருக்கக்கூடிய தெரு விளக்குன்னு சொல்லி சொல்லுவோம். ஸ்ட்ரீட் லைட்டில் நம்ம ரோடு சைடில் கிராமங்களில் இருக்கக்கூடிய தெருக்களில் லைட்டிங், அதாவது வெளிச்சம் வேணும். இரவு நேரங்களில் போதிய வெளிச்சம் இருக்காது. அந்த நேரத்தில் வெளிச்சம் வேணும், நடமாடுறதுக்கும் ஹியூமனாக இருந்தாலும் சரி, இல்லை வாகனங்கள் போகிறதுக்கும் வெளிச்சம் வேணும் அப்படின்றக்காண்டி இரவு நேரங்களில் ரோட்டோரங்களில் தெருக்களின் ஓரமாக உயரமான போஸ்ட்டுகளில் டியூப்லைட் போன்ற அமைப்புகளில் வெளிச்சத்தை தரக்கூடிய லைட்டுகளை ஃபிட் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து நம்ம டியூப்லைட், அதாவது ஸ்ட்ரீட் லைட் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்ட்ரீட் லைட்டில் ஆரம்ப காலங்களில் டியூப்லைட் தான் யூஸ் பண்ணாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டியூப்லைட்டுக்கு அடுத்து சோடியம் வேப்பர், மெர்க்குரி வேப்பர் லைட்லாம் யூஸ் பண்ணாங்க. அதுக்கடுத்து சிஎஃப் லைட்லாம் யூஸ் பண்ணாங்க. சிஎஃப் லைட்டுக்கு அடுத்து இப்போ எல்இடி லேம்புகளை ஸ்ட்ரீட் லைட்டாக யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? இது ஆரம்ப காலத்தில் யூஸ் பண்ண ஒரு ஸ்ட்ரீட் லைட்டில் டியூப் ஸ்ட்ரீட் லைட்டில் வந்து டியூப் லைட் யூஸ் பண்ணால் எந்த மாதிரி இருக்கும், அது கால்குலேஷன் என்ன அப்படின்னு பார்க்குறது தான் இந்த ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சராக பார்க்கலாம். சரிங்களா? இதில் ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன சொல்கிறாங்க, டியூப் லைட் வந்து ஃபிட்டிங்காக இருக்கும்போது ஸ்ட்ரீட் லைட் இருக்குது. ஸ்ட்ரீட் லைட் பார்த்தீங்கன்னா போதிய வெளிச்சம் இருக்கணும். சரிங்களா? இப்போ ஸ்ட்ரீட் லைட் இருக்குன்னா ஒரு ஸ்ட்ரீட் லைட்டுக்கும் அடுத்த ஸ்ட்ரீட் லைட்டுக்கு இடையில் போதிய 2 இடையில் 30 மீட்டருக்கு அதிகமாக தான் பார்த்துக்கணும். ஸ்ட்ரீட் லைட் லேம்ப் ஸ்ட்ரீட் லைட் ஃபிட்டிங் எடுத்தால் இதே மாதிரி ஃபிட்டிங்கு பக்கத்தில் வருதுன்னா இந்த ஸ்ட்ரீட் லைட் ஃபிட்டிங்க்கும் அடுத்த ஃபிட்டிங்க்கும் இடையில 30 மீட்டருக்கு அதிகமாக தான் பார்த்துக்கணும். அப்போ தான் இதோட வெளிச்சமும் போதிய லூமினஸ் இன்டென்சிட்டி நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா இதோட வெளிச்சம் இங்கே கிடைக்கும், அதோட வெளிச்சம் அந்த பக்கம் போகும்பொழுது இடையில கேப் ரெண்டுக்கு இடையில கூடிய கேப்பில் வந்து போதிய வெளிச்சம் கிடைக்காது. அப்போது ரெண்டுக்கு இடையில கேப் வந்து 30 மீட்டருக்கு அதிகமாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஐஏ ரூலில் சொல்கிறாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மொத்த போஸ்டோட அளவு, போஸ்டோட மொத்த ஹைட்டில் 6ல் 1 பகுதி. இப்போ 6 மடங்கு இருக்குன்னா அது ஒரு பகுதி வந்து கிரவுண்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி நம்ம பண்ணிக்கணும். சரிங்களா? அதுபோல் காங்கிரீட் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக காங்கிரீட்டை கொஞ்சம் போதிய அளவுக்கு நல்லா காங்கிரீட்டில் போட்டு நல்லா ஃபிட்டாக பண்ணியிருக்கணும். காங்கிரீட் நல்லா இருந்தால் தான் அந்த போஸ்ட் வந்து சாயாமல் இருக்கும். ஸ்டே ஒயர் தேவையில்லை. காங்கிரீட் நல்லா போட்டு நம்ம பூமிக்கடியில் போஸ்ட் நல்லா பதிச்சு காங்கிரீட்டை சுற்றியும் நம்ம போட்டு நல்லா ஸ்ட்ராங் பண்ணியிருந்தோம்னா ஸ்டே ஒயர் எல்லாமே நல்லபடியாக சேஃபாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கக்கூடிய டியூப்லெஸ் போஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? இது வந்து ஸ்ட்ரீட் லைட் சொல்கிறோம். இப்போ இந்த ஸ்ட்ரீட் லைட் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கொஸ்டினில் கொடுக்குறது என்ன பார்த்தீங்கன்னா 12 ஸ்ட்ரீட் லைட் போஸ்ட்டுகள் இருக்கிற மாதிரி நமக்கு டிசைன் பண்ணி கால்குலேஷன் பண்ண சொல்கிறாங்க. சரிங்களா? ஒவ்வொரு போஸ்ட்டு எந்த அளவுக்கு இருக்கணும்னு 30 மீட்டருக்கு அதிகமாகாமல் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா? இந்த டியூப் லைட்டோட பார்த்தீங்கன்னா டியூபோட ஃபிட்டிங்ஸ் 4 ஃபீட். இப்போ டியூப் லைட்னாலே 4 அடி அதோட அளவு இருக்கும், 4 அடி தான் இருக்கும். சரிங்களா? அந்த 4 அடி இருக்கக்கூடிய அந்த டியூப் லைட் ஃபிட்டிங்கை தான் நமக்கு இங்கே ஸ்ட்ரீட் லைட்டில் பயன்படுத்துகிறாங்க. இதில் கூட மீட்டர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா மெயின் எம்சிபி. சரிங்களா? எம்சிபி பாக்ஸ் மீட்டர் பாக்ஸ் இருக்கு. அந்த மீட்டர் பாக்ஸ் வந்து இந்த கிரவுண்ட் லெவலில் வந்து 0.5 மீட்டர் ஹைட்டில் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அதே மாதிரி கேபிள் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா கேபிள் இந்த மீட்டர்லேருந்து வரக்கூடிய கேபிள் வந்து அண்டர் கிரவுண்ட் லெவலில் வந்து 1 மீட்டர் ஆழத்தில் உள்ள பதிச்சு நல்லபடியாக பதிச்சிருக்கணும். அப்போ தான் வந்து மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ்னாலேயோ வாகனம் போகும்போது டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காண்டி கிரவுண்ட் லெவலில் வந்து 1 மீட்டருக்கு ஆழத்தில் அந்த கேபிள்களை பதிச்சு கொண்டு போகணும். சரிங்களா? இப்போ இந்த ஃபிட்டிங் இருக்குங்களா, போஸ்ட் வந்து சிமெண்ட் போஸ்ட்டாக இருக்கலாம். இப்போ வந்து எல்லாமே ஸ்டீல் போஸ்ட்டாக வந்துருச்சு. இப்போ எல்லாமே ஸ்டீல் போஸ்ட்டாக வந்துருச்சு. அந்த போஸ்ட்டுகளில் கிளாம்ப் யூஸ் பண்ணி
ஜிஐ பைப்பை வச்சு இந்த மாதிரி சாய்வா இருக்கக்கூடிய ஜிஐ பைப்பை ஃபிட் பண்ணி அதில் தான் நமக்கு என்ன செய்யறாங்க, அந்த ஸ்ட்ரீட் லைட் சொல்லக்கூடிய டியூப் லைட்டை ஃபிட் பண்றாங்க. சரிங்களா? ஓகே. இதுல ஹைட் வந்து எவ்வளவு கொடுத்தாங்க பாருங்க. போஸ்டோட ஹைட் வந்து 7 மீட்டர். போஸ்டோட ஹைட் வந்து 7 மீட்டர். ஸ்பேன்னா டிஸ்டன்ஸ் 30 மீட்டர். டிஸ்டன்ஸ் வந்து 30 மீட்டர் இருக்கு. நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து 12. இந்த அடிப்படையில் நமக்கு கால்குலேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்ப இன்டென்சிட்டி ஒரே சீராக இருக்கிற மாதிரி இருக்கணும். ஒரு போஸ்ட்டுக்கு இன்னொரு போஸ்ட் இடையில 30 மீட்டர் இருக்க உள்ளதா இருக்கணும். 30 மீட்டர் தாண்டி இருக்கக்கூடாது. போஸ்ட் 30 மீட்டர் தாண்டி நம்ம அதிகப்படியான கேப் விட்டோம்னா அதோட வெளிச்சம் போதுமான கிடைக்காது. லூமினஸ் இன்டென்சிட்டி நமக்கு கிடைக்காது. அப்போ லூமினஸ் இன்டென்சிட்டி சரியா வரணும்னா 30 மீட்டருக்கு இடையில இருக்கிற மாதிரி 30 மீட்டருக்கு உள்ள இருக்கிற மாதிரி போஸ்ட்களை நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு பண்ணி கூட நமக்கு போதிய வெளிச்சம் கிடைக்கல அப்படின்னா அதுக்கு தேவையான எக்ஸ்டர்னல் லைட் ஃபெசிலிட்டிஸை நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கணும். எக்ஸ்டர்னலா லைட் அரேஞ்ச்மெண்ட்ஸை நம்ம பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து இப்போ போஸ்ட் இருக்கு, 12 போஸ்ட் இருக்கு. நமக்கு கொஸ்டின் என்ன கொடுத்தாங்க, 12 ஸ்ட்ரீட் லைட் போஸ்ட் இருக்கிற மாதிரி நமக்கு டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ ஒரு போஸ்ட் ஊன்றோம்னா அடுத்த போஸ்ட்டுமே ஒரே ஹைட்ல இருக்கிற மாதிரி நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணணும். அப்பதான் வந்து ஒரு போஸ்ட்ல கிடைக்கக்கூடிய லூமினஸ் இன்டென்சிட்டி வெளிச்சமானது அதே அளவுல அடுத்த போஸ்ட் நமக்கு கிடைக்கும், போதிய வெளிச்சம் கிடைக்கும். அப்பதான் அதை இன்ஸ்டால் பண்ண பெனிஃபிட் நமக்கு அடைய முடியும். இப்போ ஸ்ட்ரீட் லைட் வந்து போதிய வெளிச்சம் கிடைக்கணும்னா ஒரு போஸ்ட்டுக்கு அடுத்த போஸ்ட் இடையில 30 மீட்டருக்கு இடைவெளி அதிகமாக பார்த்துக்கணும். அப்பதான் லூமினஸ் இன்டென்சிட்டி நல்லா இருக்கும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா போஸ்ட் ஒரு 12 போஸ்ட் இருக்கு. ஒரு 12 போஸ்ட் இருக்குன்னா அந்த 12 போஸ்டுக்கான கண்ட்ரோல் எல்லாமே முதல்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பிக்னிங் வச்சுக்கோ. இது வந்து ஃபர்ஸ்ட் போஸ்ட். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பக்கத்துல 12 போஸ்ட், இதோட சேர்த்து 12 போஸ்ட். இதுக்கு அடுத்து 11 போஸ்ட் வச்சுங்க. அந்த 11 போஸ்டுக்கான மொத்த கண்ட்ரோலையும் இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்த போஸ்ட்ல கண்ட்ரோல் வச்சிருப்பாங்க. இதுல தான் வந்து மெயின் சுவிட்ச் இருக்கும். மெயின் சுவிட்ச் எப்படி செலக்ட் பண்றதுன்னா 15 ஆம்பியர் 250 வோல்ட் ரேஞ்ச் உடைய ஒரு மெயின் சுவிட்சை செலக்ட் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் போஸ்ட்ல ஃபிட் பண்ணிடுவோம். மொத்த டோட்டல் கண்ட்ரோலும் வரக்கூடிய மொத்த 12 போஸ்டுக்கான கண்ட்ரோலும் இந்த மெயின் ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்த போஸ்ட்ல தான் இருக்கும். சரிங்களா? அது மாதிரி அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மொத்த டோட்டல் கண்ட்ரோல் இங்க வந்துடும். அதுக்கு அடுத்து ஒவ்வொரு போஸ்டும் பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவலா கண்ட்ரோல் பண்ற மாதிரி, ஒவ்வொரு போஸ்ட்டுமே இண்டிவிஜுவலா கண்ட்ரோல் பண்ற மாதிரி அதை தனித்தனியா கட் அவுட் பீஸ்களை வந்து தனித்தனியா வச்சிருப்பாங்க. டோட்டல் கண்ட்ரோல் ஃபர்ஸ்ட் போஸ்ட்ல வந்துடும். மெயின் சுவிட்ச் 15 ஆம்பியர் 250 வோல்ட் ரேஞ்சில் ஒரு மெயின் சுவிட்ச் இங்க வச்சு ஆப்ரேட் பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு டைரக்டா சப்ளைல இருந்து நம்ம கொண்டு இங்கே கனெக்ட் பண்ணி இதுல இருந்து நமக்கு ஒவ்வொன்றுக்குமே கனெக்ட் பண்ணியிருப்போம். கனெக்ட் பண்ணியிருந்தாலும் கூட மெயின் கண்ட்ரோல் இங்கே இருக்கும். ஆனா ஒவ்வொன்றுக்குமே நம்ம தனியா ஆப்ரேட் பண்ற மாதிரி கட் அவுட் பீஸ்களை அமைச்சிருக்கணும்ன்றதா ரூல்ல சொல்றாங்க, டிசைன்ல சொல்றாங்க. சரிங்களா? அதே மாதிரி இதுக்கு இது வந்து மெயின் சுவிட்ச் இருக்கு. இந்த மெயின் சுவிட்சுக்கு சப்ளை வரக்கூடிய பில்லர் பாக்ஸ் வந்து இதுக்கு அடுத்து 8 மீட்டர் இடைவெளியில் இருக்கும். இதுக்கு மெயின் சுவிட்ச் இங்க இருக்கு. மெயின் சுவிட்சுக்கு சப்ளை வரக்கூடிய பில்லர் பாக்ஸ் இடத்துல இருக்கும். அந்த பில்லர் பாக்ஸ் வந்து இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 8 மீட்டர் இடைவெளியில இருக்கிற மாதிரி அமைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சப்ளை செய்யக்கூடிய மெயின் பில்லர் வந்து இந்த பாக்ஸ் ஏற்கனவே சொன்னதுதான் கிரவுண்ட் லெவல்ல இருந்து 0.5 மீட்டர் உயரத்துல இருக்கணும். அதே மாதிரி சர்வீஸ் கேபிள் 1 மீட்டர் ஆழத்துல இருக்கணும். மெயின் சுவிட்ச் பாத்தீங்கன்னா கிரவுண்ட் லெவல்ல இருந்து 1.35 மீட்டர் ஹைட்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். சரிங்களா? போஸ்டோட மொத்த ஹைட்ல இப்போ 7 மீட்டர்னா 1 மீட்டர் உள்ள இருக்கிற மாதிரி. சரிங்களா? 1 மீட்டர் உள்ள இருக்கிற மாதிரி. அதாவது 1/6 அப்படின்னா 6ல ஒரு பகுதி வந்து கிரவுண்ட் கடியில இருக்கிற மாதிரி நம்ம பதிச்சிருக்கணும். அப்பதான் அந்த போஸ்ட் வந்து ஆடாம அசையாம ஸ்ட்ராங்கா நிற்கும். அது சுத்தி பாத்தீங்கன்னா காங்கிரீட் போட்டு ஸ்ட்ராங் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இது எல்லாமே வந்து இந்த போஸ்டை இன்ஸ்டாலேஷன் பண்றதுக்கான வழிமுறைகளை சொல்லிட்டு அதுக்கடுத்து கால்குலேஷன் வந்துடுறாங்க. ஹைட் ஆஃப் த போஸ்ட் வந்து 7 மீட்டர். ஸ்பேன் இடைவெளி ஒன்று இடைவெளி 30 மீட்டர் அளவில் இருக்குன்னா நம்பர் ஆஃப் போஸ்ட் 12. கரண்ட் கால்குலேஷன் இது கொடுத்த பிறகு ஃபர்ஸ்ட் போஸ்ட்லாம் எப்படி இருக்கணும், எந்த மாதிரி இன்ஸ்டாலேஷன் பண்ணணும் எல்லாம் சொல்லி முடிச்சிடுறாங்க. அதுக்கு கால்குலேஷன் கொஸ்டின்ல இருந்து எத்தனை ஹைட்ல கொடுத்துருக்காங்க, 7 மீட்டர் ஹைட்டு, எது போஸ்ட் வந்து 7 மீட்டர், இடைவெளி ஒரு போஸ்ட்டுக்கு இன்னொரு போஸ்ட் கடையில இடைவெளி வந்து கேப் எவ்வளவு இருக்குன்னா 30 மீட்டர் இருக்குன்னா நம்பர் ஆஃப் போஸ்ட் 12. இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ல நமக்கு ஒரு இன்ஸ்டாலேஷன் பண்ணா என்ன கால்குலேஷன் தேவைப்படும், என்னென்ன மெட்டீரியல் தேவைப்படும், எந்த அளவுக்கு
கால்குலேஷன் எப்படி பண்ணுறது, கரண்ட் கால்குலேஷன் இருந்தாலும் சரி, அதுக்கு தேவையான மெட்டீரியலாக இருந்தாலும் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணி வாங்குறது அப்படின்றத இந்த கொஸ்டினுக்கான ஆன்சராக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதை முடிச்ச பிறகு கால்குலேஷன் ஆஃப் கரண்ட், லேம்ப்களின் எண்ணிக்கை, எத்தனை நம்பர் இருக்கு, மொத்த லேம்ப்கள் வந்து 12 நம்பர் ஆஃப் த லேம்ப்களின் எண்ணிக்கை 12 நம்பர். லேம்போட பவர், ஒரு டியூப் லைட்டோட வாட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40 வாட்ஸ். வோல்டேஜ் மேக்ஸிமம் மினிமம் வந்து 220 வோல்ட்ல இருந்து 250 ரேஞ்சில் இருக்கும். 220 வோல்டேஜ் போட்டுருக்காங்க. பவர் ஃபேக்டர் வந்து 0.8 இருக்கிற மாதிரி நமக்கு பண்ண வச்சிருக்காங்க. சரிங்களா? அடுத்து ஒவ்வொரு லேம்புக்கும் எடுத்துக்கொள்ளக்கூடிய கரண்ட் வந்து P divided by, சரிங்களா, V cos phi. இதுல 40 வாட்ஸ் cos phi எவ்வளவு? 0.8. அதாவது கரண்ட் எவ்வளவு இருக்குன்னா, கரண்ட் ஈக்குவல் டு P by V cos theta ஈக்குவல் டு எவ்வளவு பவர் இருக்குது? 40 வாட்ஸ். எவ்வளவு பவர் இருக்குது? 40 வாட்ஸ் டிவைடட் பை வோல்டேஜ் என்னது 220 வோல்டேஜ் கொடுத்திருக்காங்க இன்டு பவர் ஃபேக்டர். பவர் ஃபேக்டர் காஸ்ட்னா பவர் ஃபேக்டர் தான். பவர் ஃபேக்டர் 0.8. இத ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி 40 ஆல டிவைட் பண்ணா என்ன கிடைக்குது? 0.23 ஆம்ஸ். 0.23 ஆம்ஸ். சோ இந்த ஆம்ஸ் அப்ப நமக்கு கரண்ட் எவ்வளவு போஸ்ட் இருக்கு? ஒரு போஸ்ட் என்ன வாட்ஸ் எடுக்குது? பவர் ஃபேக்டர் என்ன கொடுத்திருக்காங்க? இந்த பவர் ஃபேக்டர் ரேஞ்சுக்கு நம்ம கரண்ட் எவ்வளவு எடுக்குது அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணும்போது 0.23 ஆம்ஸ் வந்து கரண்ட் வந்து நமக்கு எடுக்குது. சரிங்களா? இப்ப மொத்த பவர் பார்த்தீங்கன்னா எப்படி சொன்னதா, கரண்ட் ஈக்குவல் டு P by V cos theta போட்டோம். அப்படி போடும்போது 0.23 ஆம்பியர் வந்துச்சு. மொத்த பவர் எவ்வளவு பார்ப்போம்? டோட்டல் பவர் பன்னெண்டு போஸ்ட் இன்ட்டு 40 வாட்ஸ். சரிங்களா? 40 வாட்ஸ் அப்படின்னு எவ்வளவு வச்சு 400 450. டோட்டல் பவர் ஈக்குவல் டு 12 இன்ட்டு 40 வாட்ஸ் போகும்போது 480 வாட்ஸ் ஆயிடுச்சு. அடுத்து மொத்த லைன் கரண்ட். அடுத்து therefore மொத்த லைன் கரண்ட் ஈக்குவல் டு P divided by V cos theta. V cos theta. இதுல டோட்டல் பவர் முதல்ல பார்த்தது, இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து ஒரே ஒரு லேம்புக்கான கரண்ட் பார்த்தோம் 0.3 ஆம்பியர் வந்துச்சு. இதுல டோட்டல் பவர் எவ்வளவு கொடுத்தோம்? 480 வாட்ஸ். இப்போ டோட்டல் பவருக்கான கரண்ட் எவ்வளவு பார்க்கலாம்? இப்போ 480 டிவைடட் பை வோல்டேஜ் 220 இன்ட்டு 0.8. சரிங்களா? முதல்ல பார்த்தது ஒரு லேம்ப் வந்து 40 வாட்ஸ் பார்த்தோம். அந்த ஒரு லேம்புக்கான 40 வாட்ஸ்க்கான கரண்ட் எவ்வளவு பார்த்தோம்? அப்ப கரண்ட் ஈக்குவல் டு P divided by V cos theta போடும் பொழுது 0.23 ஆம்பியர் வந்துச்சு. இப்போ டோட்டல் பவர் வந்து எவ்வளவு? 12 போஸ்ட் இருக்கு. ஒரு போஸ்ட்ல டியூப் லைட்டோட வாட்ஸ் எவ்வளவு பார்த்தீங்கன்னா 40 வாட்ஸ். அப்ப 12 போஸ்ட்ல இருக்கக்கூடிய 12 டியூப் லைட்டோட வாட்ஸ் பார்த்தீங்கன்னா 12 இன்ட்டு 40 வாட்ஸ். டோட்டல் 480 வாட்ஸ். 480 வாட்ஸ் வந்துச்சு. 480 வாட்ஸ். இந்த 480 வாட்ஸ்க்கான டோட்டல் பவருக்கான மொத்த லைன் கரண்ட் எவ்வளவு? அது வரக்கூடிய மொத்த லைன் கரண்ட் எவ்வளவு பார்க்கும்போது P divided by V cos theta போட்டோம். அதே ஃபார்முலா தான். 480ன்றது இந்த 12 டியூப் லைட்டுக்கான பவர் வாட்ஸ் 480 டிவைடட் பை 220 into 0.8 ஆம்பியர் போடும்போது கால்குலேஷன் எவ்வளவு பார்த்தீங்கன்னா மொத்தம் 2.73 ஆம்பியர். 2.73 ஆம்பியர்.
மொத்தம் எவ்வளவு 2.73 ஆம்பியர் வருது சரிங்களா. அடுத்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் கரண்ட் எவ்வளவு, therefore மேக்ஸிமம் கரண்ட், therefore maximum current equal to 2 into full load current, 2 into full load current. இது full load current, இது வந்து full load current. அப்ப maximum current எவ்வளவு அப்படினா 2 into எவ்வளவு full load current, 2 into full load current. அப்ப 2 into இங்க எவ்வளவு full load current எவ்வளவு எடுத்துக்கலாம், மொத்த டோட்டல் வாட்ஸ் மொத்தம் 12 டியூப் லைட்ல வாட்ஸ் வந்து 450 வாட்ஸ். அதை கால்குலேட் பண்ணி நம்ம வரும்போது 2.73 ஆம்பியர் வருது. இது full load current. அப்ப மேக்ஸிமம் கரண்ட் வரும்போது எவ்வளவு 2 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க சரிங்களா. இப்போ 4 சம்திங் வருதா, எவ்வளவு வருதுங்க 5.46 ஆம்பியர் சரிங்களா. அப்ப ஃபுல் லோட் கரண்ட் எவ்வளவு தெரிஞ்சாதான் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மெயினை செலக்ட் பண்ணி ஃபிட் பண்ண முடியும். இப்போ ரேட்டிங் ஆஃப் த மெயின் ஸ்விட்ச் எவ்வளவு, ரேட்டிங் ஆஃப் த மெயின் ஸ்விட்ச் எவ்வளவு, இப்போ 5.46 ஆம்பியர் வந்துச்சு. அப்போ 5 ஆம்ஸ் மெயினை வந்து நம்ம செலக்ட் பண்ண முடியாது, ஏன்னா 5 ரேஞ்சுக்கு தாண்டி போகுது இல்லையா. எப்பயுமே ஃபுல் லோடு கரண்டோட 2 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது மேக்ஸிமம் கரண்ட் கிடைக்கும். அந்த மேக்ஸிமம் கரண்ட் என்ன ரேஞ்சோ அதை காட்டிலும் நம்ம அதிகமாக இருக்கிற மாதிரி தான் மெயின் ஸ்விட்சை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். 5.46 ஆம்பியர் வந்துருச்சு, இது வந்து மேக்ஸிமம் கரண்ட்டுக்கான அளவு. இப்போ மெயின் ஸ்விட்சை செலக்ட் பண்ணும்போது ரேட்டிங் ஆஃப் த மெயின் ஸ்விட்ச் பார்க்கும்போது 15 ஆம்பியர் 250 வோல்ட் ரேஞ்சில் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு போஸ்ட்ல இருக்கக்கூடிய டியூப் லைட்டோட பவர் எவ்வளவு பார்த்தீங்கன்னா 40 வாட்ஸ்னு பார்த்தோம். அந்த 40 வாட்ஸ் டியூப் லைட்டுக்கான கரண்ட் எவ்வளவு பார்த்தோம் 0.23 ஆம்பியர் வந்துச்சு. அதுக்கடுத்து 12 போஸ்ட்ல இருக்கக்கூடிய டியூப் லைட்டோட எண்ணிக்கை வந்து 12. இப்போ 12 டியூப் லைட்டுக்கான வாட்ஸ் எவ்வளவு பார்த்தீங்கன்னா 12 into 40 வாட்ஸ் போடும்போது 450 வாட்ஸ் வந்துச்சு. இப்போ 450 வாட்ஸுக்கான அந்த மெயின் ஸ்விட்ச் செலக்ட் பண்ணுறதுக்காண்டி டோட்டல் கரண்ட் எவ்வளவு பார்த்தோம்னா கரண்ட் I equal to P by V cos theta பார்த்தோம். அப்போ P பவர் எவ்வளவு பார்க்கும்போது டோட்டல் பவர் வந்து 480 டிவைடட் பை வோல்டேஜ் 220 into 0.8 போடும்பொழுது நமக்கு கரண்ட் வந்துச்சு சரிங்களா. கரண்ட் ஆம்பியர் வந்துச்சு 2.something ஆம்பியர் வந்துச்சு. அந்த ஆம்பியர் வந்து நம்ம என்ன பண்ணோம், அது மேக்ஸிமம் கரண்ட்டாக பார்த்தோம். ஃபுல் லோடு கரண்ட் நம்ம கண்டுபிடிச்சோம். அந்த ஃபுல் லோடு கரண்ட்டை மேக்ஸிமம் கரண்ட் எவ்வளோ பார்க்கும்போது 2 into ஃபுல் லோடு கரண்ட் பார்த்தோம். அப்போ மேக்ஸிமம் வந்து 5.something கரண்ட் வந்துச்சு. 5க்கு மேலே போகும்பொழுது ஆம்பியர் கரண்ட் போகும்போது செலெக்ஷன் ஆஃப் மெயின் ஸ்விட்ச் பார்க்கும்பொழுது 15 ஆம்பியர் 250 வோல்ட் ரேஞ்சில் நம்ம மெயின் ஸ்விட்சை செலக்ட் பண்ணிக்கிட்டோம் சரிங்களா. அதுக்கடுத்து ரேட்டிங் ஆஃப் த மெயின் ஸ்விட்ச் அதான் போட்டுருக்காங்க, ரேட்டிங் ஆஃப் த மெயின் ஸ்விட்ச் சரிங்களா. 15 ஆம்பியர் 250 வோல்ட் ரேஞ்சில் ICDP ஸ்விட்ச் சரிங்களா. அடுத்து மெயின் ஸ்விட்ச் எடுத்துக்கலாம். அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ஆஃப் அண்டர் கிரவுண்ட் கேபிள். ஏன்னா இது வந்து ஸ்ட்ரீட் லைட்டில் இருக்கிறனால 12 ஸ்ட்ரீட் லைட் வந்து நமக்கு பக்கத்தில் வருது. 30 மீட்டர் இடைவெளியில் 12 போஸ்ட்டையும் நம்ம ஃபிட் பண்ணுறோம், இன்ஸ்டாலேஷன் பண்ணுறோம். அப்படின்னும் போது அது போகக்கூடிய சப்ளை எல்லாமே அண்டர் கிரவுண்டில் தான் போகுது. அண்டர் கிரவுண்டில் போகக்கூடிய கேபிள் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கேபிள் வந்து அண்டர் கிரவுண்ட் கேபிள்ன்றோம். அந்த கேபிள் செலக்ட் பண்ணுறது பார்ப்போம். அந்த கேபிளோட அளவு ரேஞ்சு ரேட்டிங் என்ன, அண்டர் கிரவுண்டில் போகக்கூடிய கேபிளோட ரேட்டிங் என்ன அப்படின்னு பார்ப்போம். 1.5 mm² கேபிளோட அந்த குவாலிட்டி திக்னஸ் சரிங்களா. அதோட கோரோட அளவு காப்பர் கோராக இருந்தாலும் சரி அலுமினியம் கோராக இருந்தாலும் சரி அது இருக்கக்கூடிய இங்கே பயன்படுத்த வந்து காப்பர் கேபிளாக யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த காப்பர் கேபிளுக்கான அந்த திக்னஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பார்த்தீங்கன்னா 1.5 mm² இருக்கிற மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். அல்லது 3/0.737 ட்வின் கோர் கேபிள் காப்பர் கேபிளாக யூஸ் பண்ணணும். காப்பர் கேபிளாக யூஸ் பண்ணி தான் அந்த 12 போஸ்ட் நம்ம சப்ளையை காப்பர் கேபிள் வழியாக அண்டர் கிரவுண்டில் கொண்டு போகிறோம் சரிங்களா. மூணாவது பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ஆஃப் லூப்பிங் வயர். இந்த மாதிரி கேபிளில் வந்து அண்டர் கிரவுண்டில் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் கனெக்ட் பண்ணிடுறோம். கனெக்ட் பண்ண பிறகு லூப்பிங் வயர் அப்படின்னா மேலே வந்த பிறகு
அந்த பாக்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா மேலே போகக்கூடிய ஃபிட்டிங்க்கு போகக்கூடிய அந்த வயரை வந்து லூப்பிங் வயர் சொல்றாங்க. அது வந்து 1 mm ஸ்கொயர் 1/1.2 mm திக்னஸ் இருக்கிற மாதிரி ட்வின் கோர் காப்பர் கேபிளை யூஸ் பண்ணுங்க. சரிங்களா? அண்டர் கிரவுண்ட்ல போகக்கூடிய கேபிளோட திக்னஸ் அதிகமா இருக்கும். சரிங்களா? அதே வந்து அந்த போஸ்ட் இருக்கு இல்லையா, போஸ்ட்டுக்கு பாக்ஸ்ல இருந்து அந்த ஃபிட்டிங்க்கு போகக்கூடிய காப்பர் கேபிளோட திக்னஸ் வந்து 1 mm ஸ்கொயர் இருந்தா போதும் அப்படின்றாங்க. ஏன்னா ஃபிளெக்சிபிளா இருக்கும் இல்லையா. 1.5 mm ஸ்கொயர் அண்டர் கிரவுண்ட்ல கொண்டு போகக்கூடியதே நம்ம மேல வரைக்கும் கொண்டு வரணும்னா ஃபிளெக்சிபிளா இருக்காது கேபிள். அதனால ஃபிளெக்சிபிளா இருக்கிற மாதிரி 1 mm ஸ்கொயர் இருக்கிற மாதிரி நமக்கு ஃபிட்டிங்க்கு லூப்பிங் கேபிள் கொண்டு போறாங்க. சரிங்களா? இது மாதிரி தான் இருக்கும். இப்போ 6 போஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு வந்து 6 போஸ்ட் நான் வரைஞ்சிருக்கேன். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பக்கத்துல 30 மீட்டர் இடைவெளி, ஒரு போஸ்ட் அடுத்த போஸ்ட் இடையில 30 மீட்டர் இடைவெளியில ஒரு 12 போஸ்ட் இருக்கிற மாதிரி இன்ஸ்டாலேஷன் பண்ண சொல்லி நம்ம கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது வந்து கட் அவுட் ஃபியூஸ், போஸ்ட்ல இருக்கக்கூடிய கட் அவுட் ஃபியூஸ் தனித்தனியாக ஆப்ரேட் பண்றது. ஒவ்வொரு போஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய லைட்டை தனித்தனியாக ஆப்ரேட் பண்ற மாதிரி கட் அவுட் ஃபியூஸ் வச்சிருப்பாங்க. மொத்தமாக ஆப்ரேட் பண்றதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் போஸ்ட்ல இருக்கக்கூடிய அந்த கம்பத்துல 15 ஆம்பியர் 250 வோல்ட் ரேஞ்சில் ஒரு மெயின் சுவிட்ச் வச்சிருக்காங்க. சரிங்களா? மொத்த கண்ட்ரோலையும் அங்கே ஆப்ரேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஒவ்வொன்றையும் தனியாக ஆப்ரேட் பண்ற மாதிரி கட் அவுட் ஃபியூஸ் தனியாக வச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டும் பக்கத்துல 30 மீட்டர் அளவில் இருக்கிற மாதிரி ஒரு 12 போஸ்ட் வரிசையா இருக்கு. நம்ம இங்க படத்துல ஒரு 6 தான் வரைஞ்சிருக்கேன் எக்ஸாம்பிளுக்கு. கண்டினியூஸா பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்து 7, 8, 9, 10, 11, 12 வரிசையா 12 போஸ்ட் இருக்கிற மாதிரி இன்ஸ்டால் பண்ண சொல்லி கால்குலேஷன் பண்ண சொல்றாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் போஸ்ட்ல தான் 15 ஆம்பியர் 250 வோல்ட் ரேஞ்சில் ஒரு மெயின் சுவிட்ச் இருக்கும். இது இந்த அத்தனை போஸ்ட்டையும் 12 போஸ்ட்ல இருக்கக்கூடிய லைட்டையும் ஆப்ரேட் பண்ற மாதிரி மெயின் சுவிட்ச் இங்கே இருக்கும். ஃபர்ஸ்ட் போஸ்ட்ல இருக்கும். சரிங்களா? தனியாக நம்ம ஏதாவது எல்லா டோட்டல் லைட்டையும் ஆன் பண்ணணும் ஆப்ரேட் பண்ணணும்னா மெயின் சுவிட்சை நம்ம ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆனால் மொத்தமாக ஆன் ஆஃப் பண்ண முடியாது, தனித்தனியாக பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தால் தனித்தனியாக ஒவ்வொரு போஸ்ட்லையும் கட் அவுட் ஃபியூஸ் இருக்கும். அந்த ஃபியூஸை வந்து நம்ம டிஸ்மாண்ட்லிங் பண்ணுறதுனாலையோ எடுக்கிறதுனாலையோ ரீப்ளேஸ் பண்ணுறதுனாலையோ நமக்கு ஆன் ஆஃப் பண்ணுறது தனித்தனியாக ஆப்ரேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் தனியாக இருக்குது. சரிங்களா? இந்த போஸ்ட்டுகளை வந்து நம்ம வரிசையா இருக்கிற மாதிரி 12 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதே வந்து ஐயர்ல என்ன சொல்றாங்கன்னா, போஸ்ட்டுகளை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது ஒரு ரோடோட எண்ட் இருக்கு, ஒரு ரோடு இருக்குன்னா அந்த ரோடோட எண்ட் அதோட முடியுது அப்படின்னா கண்டிப்பா அந்த ரோடோட எண்ட்ல ஒரு போஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிருக்கணும். அதே மாதிரி டேர்னிங் இருக்கு, ஒரு ரோடு பெரிய ரோடு வளையுது, தெருக்கள் வந்து நல்லா வளையக்கூடிய தெருவா இருக்குன்னா அந்த கார்னரை கண்டிப்பாக நமக்கு போஸ்ட்டுகளை இன்ஸ்டால் பண்ணிருக்கணும்னு ரோடு சொல்றாங்க. சரிங்களா? தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து கால்குலேஷன் ஆஃப் லென்த். சரிங்களா? லென்த்னா யூஜி கேபிளோட லென்த் எவ்வளவு லென்த் தேவைப்படுது, பில்லர் பாக்ஸோட உயரம். சரிங்களா? பில்லர் பாக்ஸ் வந்து எவ்வளவு ஹைட் இருக்குன்னா 0.5 மீட்டர். பில்லர் பாக்ஸ் வந்து 0.5 மீட்டர்ல உயரத்துல இருக்கும். ட்ரென்ச்சோட ஆழம், ட்ரென்ச்னா என்னது, இந்த கேபிளை பூமிக்கு அடியில கொண்டு போறாங்க இல்லையா, அதோட ஆழம் வந்து 1 மீட்டர் ஆழத்துல கேபிள் வந்து பூமிக்கு அடியில பதிச்சிருக்கணும்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் போஸ்டோட மெயின் சுவிட்ச் ஹைட் வந்து எவ்வளவு இருக்கணும், ஏற்கனவே சொன்னேன். ஃபர்ஸ்ட் மெயின் போஸ்ட்ல வந்து மெயின் சுவிட்ச் இருக்கும் சொன்னேன். அத்தனை லைட்டுக்கான மெயின் கண்ட்ரோலே ஃபர்ஸ்ட் போஸ்ட்ல மெயின் சுவிட்ச் ஆப்ரேட் பண்ற மாதிரி இருக்குன்னு சொன்னேன். அந்த மெயின் சுவிட்ச் எவ்வளவு ஹைட்ல இருக்குன்னா கிரவுண்ட் லெவல்ல இருந்து 1.3 மீட்டர் ஹைட்ல இருக்கிற மாதிரி நம்ம இந்த மெயின் சுவிட்சை இன்ஸ்டால் பண்ணணும். சரிங்களா? ஸ்டூடண்ட்ஸ், அடுத்து பாத்தீங்கன்னா கால்குலேஷன் பண்றது எப்படி பார்ப்போம். அதாவது கேபிள் கால்குலேஷன். சரிங்களா? இப்போ வந்து அந்த 12 போஸ்ட்டை வரிசையா நம்ம இன்ஸ்டால் பண்ண பிறகு அதுக்கு கேபிளை வந்து கனெக்ட் பண்ணணும். அந்த கேபிள் வந்து எவ்வளவு தேவைப்படுதுன்றதை பார்க்கறதா அடுத்த கால்குலேஷன். ஃப்ரம் த பில்லர் பாக்ஸ் டு ட்ரென்ச். சரிங்களா? பில்லர் பாக்ஸ்ன்றது பாக்ஸ். சரிங்களா? 0.5 ஹைட்ல இருக்குங்களா, பிளஸ் 1ன்றது கிரவுண்ட் லெவல்ல இருந்து அந்த பாக்ஸ் வரைக்கும். இல்ல கிரவுண்ட் லெவல்ல இருந்து அண்டர் கிரவுண்ட். இப்போ கேபிள் என்ன சொன்னேன் நானே, அந்த போஸ்டோட ஹைட் இருக்கு, கிரவுண்ட் லெவல்ல இருந்து அதுக்கு அடியில, கிரவுண்டுக்கு அடியில பாத்தீங்கன்னா 1 மீட்டர் ஆழத்துல கேபிள் இருக்குன்னு சொன்னேன். அது இந்த ஒண்ணு. கிரவுண்ட் லெவலுக்கு மேல 0.5 மீட்டருக்கு உயரத்துல தான் அந்த பாக்ஸ் இருக்குன்னு சொல்லுவோம். பில்லர் பாக்ஸ்ன்றது மேல இருக்குன்னு சொல்லுவோம். சரிங்களா? சோ அது 0.5 பிளஸ் 1 போது 1.5 மீட்டர். பூமிக்கு அடியில இருந்து 1 மீட்டர் ஆழத்துல இருந்து பூமிக்கு மேல வந்து அந்த பில்லர் பாக்ஸ் வரைக்கும் கேட்டீங்கன்னா 1.5 மீட்டர் தேவைப்படும். ஃப்ரம் ட்ரென்ச் டு த ஃபர்ஸ்ட் போஸ்ட். சரிங்களா? ஃபர்ஸ்ட் போஸ்ட்டுக்குன்னா ஃபர்ஸ்ட் போஸ்ட்டுக்கு வரக்கூடிய சப்ளை
இப்போ மொத்தமாக 12 போஸ்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் போஸ்ட்டுக்கு தான் சப்ளை வருது. இந்த போஸ்ட்ல இருந்து அப்படியே கனெக்ட் பண்ணி கொண்டு போவோம். ஃபர்ஸ்ட் போஸ்ட்டுக்கு வரக்கூடிய சப்ளை ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடாது, 8 மீட்டருக்குள்ள தான் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஸோ அதை 8 மீட்டர் போட்டேன். ஃபர்ஸ்ட் போஸ்ட் வரக்கூடிய இன்கமிங் சப்ளை கான கேபிள் வந்து 8 மீட்டர். ஃப்ரம் அண்டர் த ஃபர்ஸ்ட் போஸ்ட் டு எஸ்பி. எஸ்பினா சுவிட்ச் பாக்ஸ். சரிங்களா? சுவிட்ச் போர்டு அப்படின்னு சொல்றோம். அடுத்த ஃபர்ஸ்ட் போஸ்ட். ஃபர்ஸ்ட் போஸ்ட் முதல்ல இருக்கக்கூடிய அந்த போஸ்ட் கம்பத்துக்கு வரக்கூடிய அண்டர்ல பூமிக்கடியிலேருந்து அந்த ஃபர்ஸ்ட் போஸ்ட் வரக்கூடிய சுவிட்ச் போர்டுக்கு எந்த அளவுக்கு கேபிள் தேவைப்படுது பார்த்தீங்கன்னா, பூமிக்கடியில தரமட்டத்திலிருந்து பூமிக்கடியில் பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் ஆழத்தில் கேபிள் கொண்டு போக முடியும். அப்போ அந்த 1 மீட்டர் வரணும் இல்லையா? 1 மீட்டர் பிளஸ் மெயின் சுவிட்ச் எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு இருக்கும். பூமிக்கடியிலிருந்து அதாவது கிரவுண்ட் லெவல்ல இருந்து மெயின் சுவிட்ச் வந்து 1.3 மீட்டர் உயரத்தில் இருக்கணும். சரிங்களா? 1.3. இது பில்லர் பாக்ஸ் வேற, ட்ரென்ச்ல இருந்து மேலே. சரிங்களா? ஃப்ரம் பில்லர் பாக்ஸ் டு ட்ரென்ச். அப்ப இது என்னன்னா, அந்த ஃபர்ஸ்ட் போஸ்ட்டுக்கு வரக்கூடிய சப்ளை இன்கமிங் சப்ளை ஃபர்ஸ்ட் வந்து பில்லர் பாக்ஸ் வந்துருது. பில்லர் பாக்ஸ்ல ஜாயின் பண்ணி அதுல இருந்து 0.5 மீட்டர் தூரத்துல தான் ஃபர்ஸ்ட் போஸ்ட் இருக்கு. சரிங்களா? மேல 1 மீட்டர் ஹைட்ல வந்துருக்கு. ரெண்டு சேர்த்தா 1.5 மீட்டர் சொல்லிட்டோம். சரிங்களா? அந்த ஃபர்ஸ்ட் போஸ்ட்ல இருக்கக்கூடிய அந்த சுவிட்ச் பாக்ஸ் சொல்லக்கூடிய சுவிட்ச் போர்டு சொல்லக்கூடிய அந்த பாக்ஸுக்கு உயரம் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் லெவல்ல இருந்து 1.3 மீட்டர். அப்போ பூமிக்கடியில 1 மீட்டர் ஆழத்துல இருந்து கேபிள் உயரம் 1 மீட்டர். பூமிக்கு மேல வந்த பிறகு 1.3 மீட்டர் ஹைட்ல தான் அந்த சுவிட்ச் பாக்ஸ் இருக்கு. ஸோ 2.3 மீட்டர். ஃப்ரம் எஸ்பி டு ட்ரென்ச் டவுன். ஏன்னா இன்கமிங் வந்துருச்சு. இன்கமிங் வந்து ஃபர்ஸ்ட் போஸ்ட் வந்துருச்சு. அடுத்து அவுட் கோயிங் அதே மாதிரி கீழே போகணும் இல்லையா? கீழே போய் ரெண்டாவது போஸ்ட் போகணும் இல்லையா? அதோட அளவு அதே அளவு இருக்கும். இன்கமிங் வரும்போது கிரவுண்ட்ல இருந்து மேலே வருது. 1 மீட்டர் ஆழத்துல உள்ள இருந்து மேலே வரும்போது 1.3 மீட்டர் ஹைட்ல வருது. கிரவுண்ட் லெவலுக்கு மேலே வரும்போது அப்போ 2.3 வந்துச்சு. அதே மாதிரி மறுபடியும் ஒரு கேபிள் வந்து ரெண்டாவது போஸ்ட்டுக்கு போகிறதுக்கு அதே மாதிரி இறங்குது. ஸோ 1.3 பிளஸ் 1 2.3 மீட்டர். சரிங்களா? ஃப்ரம் ஃபர்ஸ்ட் போஸ்ட் டு 12th போஸ்ட். இதே மாதிரி ஃபர்ஸ்ட் போஸ்ட்ல இருந்து ரெண்டாவது போஸ்ட் போயிடுச்சு. அதே மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்ல இருந்து அடுத்த போஸ்ட்டுக்கு கேபிள் போயிட்டே இருக்கு இல்லையா? ஏன்னா என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் போஸ்ட்டுக்கு மட்டும் தான் மெயின் சப்ளை வருது. இதுல இருந்து வரக்கூடிய அவுட் கோயிங் அடுத்ததுக்கு இன்கமிங்கா இருக்கு. அப்படி போயிட்டே இருக்கு. சரிங்களா? தனித்தனியாக ஆப்ரேட் பண்ணுறதுனால ஃபியூஸ் கரையில கொடுத்து ஃபியூஸ்ல இருந்து தான் நம்ம அடுத்து லைட் கொடுக்குறோம். அப்ப அதுல இருந்து ஒரு லைன் வந்து என்ன செய்யும், மறுபடியும் அடுத்த போஸ்ட்டுக்கு போகும். அப்படி போகும்போது ஒரு போஸ்ட்டுக்கும் இன்னொரு போஸ்ட்டுக்கும் ஃபர்ஸ்ட் போஸ்ட்டுக்கும் செகண்ட் போஸ்ட்டுக்கும் இடையில கேப் எவ்வளவு இருக்குன்னு 30 மீட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதான் இங்க சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் போஸ்ட் டு 12th போஸ்ட் வரைக்கும், 12வது போஸ்ட் வரைக்கும் ஒரு போஸ்ட்டுக்கு 30 மீட்டர், ஒரு போஸ்ட்டுக்கு 30 மீட்டர் கேப் இருக்குது. அப்போ லென்த் எவ்வளவு வரும்? கேபிளே 30 மீட்டர். அப்போ 11 × 30. சரிங்களா? முதல் போஸ்ட்டுக்கு எல்லாமே கால்குலேட் பண்ணிட்டோம். இதுக்கு அடுத்து ஃபர்ஸ்ட் போஸ்ட்டுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 11 போஸ்ட் இருக்கு. 11 × 30 போடும்போது 330 மீட்டர். 330 மீட்டர். சரிங்களா? டோட்டலா பார்க்கும்போது இந்த 330 மீட்டர், இது ஒரு 2.3 மீட்டர், இது ஒரு 2.3 மீட்டர், இது ஒரு 8 மீட்டர் இருக்கு, இது 1.5 மீட்டர். சரிங்களா? அப்ப இது 1.5 மீட்டர், 9.5 மீட்டர், இது ஒரு 11.5, 13.5, 14.1 மீட்டர். 14.1 மீட்டர். மொத்தமா இதெல்லாம் சேர்க்கும் பொழுது, நாளையும் சேர்க்கும் போது 14.1 மீட்டர். அப்ப இங்க ஏற்கனவே நம்ம வந்து 11 போஸ்ட்டுக்கு ஒரு போஸ்ட்டுக்கு அடுத்த போஸ்ட்டுக்கு இடையில வந்து 30 மீட்டர் சொல்லியிருக்கோம். அப்ப அந்த கேப் வந்து கேபிள் அளவு தான் 30 மீட்டர். 11 × 30 போடும்போது 330 மீட்டர் இருக்கு. இந்த 330 மீட்டரோட இந்த 14.1 சேர்க்கும் போது 344.1 மீட்டரா நமக்கு டோட்டலா கேபிள் தேவைப்படுது. அது இது மட்டும் அல்ல, கேபிள் வந்து நம்ம கால்குலேட் பண்ண பிறகு வேஸ்டேஜ் கண்டிப்பா கால்குலேட் பண்ணணும். ஏற்கனவே ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல பில்டிங் வயரிங் வந்து நம்ம பைப்போட அளவு கால்குலேட் பண்ணும்போது பைப்போட அளவு கால்குலேட் பண்ண பிறகு அதுல 20% வேஸ்டேஜ் ஆட் பண்ணி தான் டோட்டலா எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி தான் இது கேபிள்ல 344 மீட்டர் இருக்குன்னா அதுல 20% வேஸ்டேஜ் ஆட் பண்ணும்போது அது ஒரு 68 மீட்டர், அதாவது 68.82 மீட்டர் தேவைப்படுது. ஸோ டோட்டலா வந்து நல்லா ஆட் பண்ணும்போது வேஸ்டேஜை சேர்த்து ஆட் பண்ணும்போது 412.92 மீட்டர், 413 மீட்டர், 413 மீட்டரா டோட்டலா கேபிளோட லென்த் தேவைப்படுது. சரி,
சரிங்களா? அடுத்து கால்குலேஷன் ஆஃப் லென்த் 1 mm ஸ்கொயர் லூப்பிங் வயர். இது முடிஞ்சு. கேபிளோட லென்த், அதாவது ஒரு போஸ்ட்ல இருந்து அடுத்த போஸ்ட்டுக்கு கனெக்ட் பண்ணி கொண்டு போகக்கூடிய 1.5 mm ஸ்கொயர் திக்னஸ் உடைய கேபிளோட டோட்டல் லென்த் வந்து வேஸ்டேஜோட சேர்த்து 413 மீட்டர். அடுத்து லூப்பிங் கேபிள் சொல்லக்கூடிய அந்த ஃபிளெக்சிபிளா இருக்கக்கூடிய கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா இருக்கக்கூடிய லூப்பிங் கேபிள் வந்து எவ்வளவுனா கால்குலேஷன் ஆஃப் லென்த் 1 mm ஸ்கொயர் லூப்பிங் வயர் எவ்வளவு பார்த்தீங்கன்னா லென்த் த்ரூ ஆல் த போஸ்ட் 12 into 7 64 மீட்டர். 12 போஸ்டுக்கு கால்குலேட் பண்றாங்க. எவ்வளவு வருது? 64 மீட்டர். 64 மீட்டர். இப்போ இதுல வேஸ்டேஜ் சேர்க்கும்போது 16.8 மீட்டர். டோட்டலா 100 மீட்டர் வருது. அதாவது லூப்பிங்க்கு பயன்படுத்தக்கூடிய அந்த 1 mm ஸ்கொயரோட கேபிளோட டோட்டல் லென்த் வந்து 100 மீட்டர். 100.8 மீட்டர் வருது. 100 மீட்டர் வச்சுக்கிறோம். ரவுண்டா 100 மீட்டர் வச்சுக்கிறோம். சரிங்களா? இது 1.5 mm ஸ்கொயர் கேபிளோட அளவு வந்து 413 மீட்டர். 1 mm ஸ்கொயர் கேபிளுக்கு லூப்பிங் கேபிளுக்கு லென்த் வந்து 100 மீட்டர் நமக்கு எடுத்துக்கிறோம். சரிங்களா? இது வந்து கேபிளோட கால்குலேஷன் முடிஞ்சு. ஏன்னா இதுல வந்து கேபிள் தான் முக்கியம். கேபிள் தான் கனெக்ட் பண்ணி நம்ம கொண்டு போறோம். அது போக என்ன இருக்குது? அடுத்த ரெக்யர்மெண்ட்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் பார்க்கணும். டேபிள் மாதிரி போட்டு என்னென்ன ரெக்யர்மெண்ட்ஸ் தேவை. இந்த இன்ஸ்டாலேஷன் 12 ஸ்ட்ரீட் லைட்டுகளை ஒன்றுக்கு அடுத்து 1 30 மீட்டர் அளவில் வரிசையை இன்ஸ்டால் பண்ணோம்னா அதுக்கு என்னென்ன ரெக்யர்மெண்ட்ஸ் தேவை அப்படின்றத அடுத்து பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் வந்து கேபிளோட டோட்டல் லென்த்தை பார்த்துட்டோம். சரிங்களா? தனியாக கனெக்ட் பண்ணக்கூடிய கேபிள் 1.5 mm ஸ்கொயருக்கு என்ன மீட்டர் தேவைப்படுது. லூப்பிங் கேபிள் என்னென்னு கேபிளோட கால்குலேஷனாக முடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா தேவையான ரெக்யர்மெண்ட்ஸ் தான். மெட்டீரியல் ஷெட்யூல், என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருந்தால் இந்த 12 போஸ்ட்டுகளையும் இன்ஸ்டால் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். சரிங்களா? இதுதான் ஃபைனலாக வரக்கூடிய ஒரு டாபிக்கு. இந்த ஸ்ட்ரீட் லைட், சரிங்களா, ஸ்ட்ரீட் லைட்டை டிசைன் பண்ணக்கூடிய 12 ஸ்ட்ரீட் லைட்டையும் ஒன்றுக்கு அடுத்து 1 30 மீட்டர் அளவில் இன்ஸ்டாலேஷன் பண்ணக்கூடிய டிசைனுக்கு கால்குலேஷன் கடைசியாக வரக்கூடிய மெட்டீரியல் ஷெட்யூல் தான் முக்கியமானது. சரிங்களா? இதை வச்சு தான் நமக்கு என்னென்ன தேவைப்படுறதை ஃபைனலாக பண்ணி நமக்கு கொடுக்க போகிறோம். சரிங்களா? இது பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து 1.5 mm ஸ்கொயர் ட்வின் கோர் மெட்டல் ஷீட் 1100 வோல்டேஜ் வரைக்கும் தாங்கக்கூடிய மெட்டல் ஷீட் கெப்பாசிட்டி டிசைன் உள்ள மெட்டல் ஷீட் டைப் 1100 வோல்டேஜ் வரைக்கும் தாங்கக்கூடிய 1.5 mm ஸ்கொயர் ரேஞ்சுடைய யூஜினா அண்டர் கிரவுண்ட் காப்பர் கேபிளை நம்ம எடுத்துக்கிறோம். அது எவ்வளோ பார்த்தீங்கன்னா 413 மீட்டர். அடுத்து 1 ஸ்கொயர் mm. 1 ஸ்கொயர் mmனா இதுக்கு லூப்பிங்க்கு பயன்படுத்தக்கூடிய கேபிள். அதுவும் அவ்வளோதான். ட்வின் கோர் 600 வோல்டேஜ் வரைக்கும் தாங்கக்கூடிய காப்பர் கேபிள். அது ஒரு 100 மீட்டர் எடுத்துக்கிறோம். அடுத்து கேபிள் ஜங்ஷன் பாக்ஸ் சூட்டபிள் ஃபார் 6 ஸ்கொயர் mm. 6 ஸ்கொயர் mm கேபிள். கேபிள் ஜங்ஷன் பாக்ஸ் அங்கங்க ஜங்ஷன் பாக்ஸ் வரும் இல்லையா? 12 ஸ்ட்ரீட் லைட்னா அதுக்கு ஜங்ஷன் பாக்ஸ் வச்சு நம்ம பண்ணுவோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 6 ஸ்கொயர் mm கேபிளை யூஸ் பண்றோம். 11 நம்பர்ஸ் யூஸ் பண்றோம். காட்டன் டேப்னா ஜாயிண்ட். நம்ம வயரை வந்து கேபிளை வந்து கனெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணணும். அந்த இடத்துல காட்டன் டேப்பில் வச்சு நம்ம மேலே டேப் அடிப்போம். அது வந்து எவ்வளோ 50 மீட்டர் தேவைப்பட்டு இருக்கிறாங்க. அடுத்து அடசிவ் டேப்னா என்னன்னா ஜாயின் போடக்கூடிய காட்டன் டேப் எப்படி சுற்றுறோமோ அதே மாதிரி ஜாயின் போடக்கூடிய இடங்கள்ல டேப் அடசிவ் டேப் கம் டேப்புகளை யூஸ் பண்றோம். அது 100 மீட்டர். சரிங்களா? அடுத்து கேபிள் கிளாம்ப்னா நம்ம வந்து ஒவ்வொரு போஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிட்டிங்ஸை வந்து தாங்கி பிடிக்கக்கூடிய கிளாம்புகள் இருக்கும். அது அப்புறம் கேபிளை தாங்கி பிடிக்கக்கூடிய கிளாம்புகள். இது எல்லாமே 4 ஒரு போஸ்ட்டுக்கு 4 மாதிரி. நம்ம வந்து லைட்டை தாங்கி பிடிக்கக்கூடிய அந்த கிளாம்ப் வந்து 2, கேபிளை தாங்கி பிடிக்கக்கூடிய அந்த கிளாம்ப் வந்து 2. மொத்தத்துக்கு ஒரு போஸ்ட்டுக்கு வந்து 4 கிளாம்புகளை நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். அப்போ 4 × 12 நம்பர்ஸ் போடும்போது 48 நம்பர்ஸ் கிளாம்புகளை நம்ம வாங்க வேண்டியிருக்கோம். அடுத்து 40 வாட்ஸ் ஸ்ட்ரீட் லைட் டியூப் லைட். 40 வாட்ஸ் உள்ள 40 வாட்ஸ்ல யூஸ் ஆகக்கூடிய அந்த ஸ்ட்ரீட் லைட் டியூப் லைட்டுகளை நம்ம ஃபிட்டிங்கில் எத்தனை தேவைப்படுதுன்னா 12 ஃபிட்டிங். ஏன்னா 12 டியூப் லைட் இதுதான் இருக்குது, போஸ்ட் தானே இருக்குது. அப்போ 12 போஸ்ட்டுகளுக்கு 12 டியூப்பு தேவைப்படுது. எவ்வளோ வாட்ஸ்? 40 வாட்ஸ். சரிங்களா? அடுத்து 15 ஆம்பியர் மெயின் சுவிட்ச். ஃபர்ஸ்ட் போஸ்ட் சொல்லியா, ஃபர்ஸ்ட் போஸ்ட்டில்
ஃபிட் பண்ணக்கூடிய அந்த 15 ஆம்பியர் 250 ரேஞ்சில் ஒரு மெயின் சுவிட்சை வந்து ஃபர்ஸ்ட் போஸ்ட்டில் வந்து ஃபிட் பண்ணியிருப்போம். அந்த மெயின் சுவிட்ச் வச்சு தான் எல்லாத்தையுமே ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொன்னோம். அதுதான் வந்து ஒன்று. அதுக்கடுத்து 15 ஆம்பியர், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 15 ஆம்பியர் 250 ரேஞ்சில் கட் அவுட் ஃபியூஸ். மெயின் சுவிட்ச் வந்து ஃபர்ஸ்ட் போஸ்ட்டில் வந்துடும். அதுக்கு அடுத்த போஸ்ட்டில் எல்லாமே கட் அவுட் ஃபியூஸ் இருக்கும். அந்த கட் அவுட் ஃபியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஒவ்வொரு போஸ்ட்டையும் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு ஆப்ரேட் பண்ணக்கூடிய அந்த சுவிட்ச் மாதிரி யூஸ் ஆகுது இடத்துல. அது கட் அவுட் ஃபியூஸ் வித் கவரோட சேர்த்து கட் அவுட் ஃபியூஸ் வித் கவர் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும். அப்போ 11 போஸ்ட், 11 நம்பர் போட்டோம். சரிங்களா? சரி, இப்போ ஸ்ட்ரீட் லைட் டிசைனில் இது வந்து 4வது கொஸ்டினாக இருக்குது. செகண்ட் யூனிட்ல 4வது கொஸ்டினாக இருக்குது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து நம்ம பார்த்தது ரெசிடென்சியல் பில்டிங் வயரிங் பார்த்தோம். 4வது கொஸ்டின் வந்து ஸ்ட்ரீட் லைட் பார்த்தோம். சரிங்களா? ஸ்ட்ரீட் லைட்டோட அமைப்பு எப்படி இருக்கு, கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, கொஸ்டின் தகுந்த மாதிரி ஃபிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்கு கால்குலேஷன் போட்டோம். டோட்டல் கரண்ட்டு, ஒரு லைட்டுக்கான கரண்ட் பார்த்தோம். அதே மாதிரி டோட்டல் லைட்டுக்கான பவர் பார்த்துட்டு அந்த பவர் வந்து 450 வாட்ஸ்னு பார்த்தோம். அதுக்கான கரண்ட்டை பார்த்துட்டு மெயின் சுவிட்சை செலக்ட் பண்ணோம். மெயின் சுவிட்சை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு கேபிள் எத்தனை மீட்டர் தேவைப்படுதுன்னு பார்த்துட்டு லூப்பிங் கேபிள் என்னன்னு பார்த்தோம். லூப்பிங் கேபிளுக்கும் கனெக்ட் பண்ணக்கூடிய கேபிளுக்கும் டிஃபரன்ஸ் வந்து திக்னஸ், அதோட குவாலிட்டியில் 1.5 mm², அதே இது 1 mm² இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணிக்கிட்டு டிஸ்டன்ஸ் தகுந்த மாதிரி டோட்டல் கேபிளோட கால்குலேஷன் முடிச்ச பிறகு மெட்டீரியல் ஷெட்யூல்ஸை ஃபைனலாக எழுதி முடிக்கணும். ஸோ இது ஒரு 10 மார்க் கொஸ்டின். சரிங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.